அனௌன்ஸ் பண்றேங்க. சொல்லுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆமாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் குட்டி vlog ஒன்று பார்க்க போகிறோம். எப்போவுமே ரெசிபீஸ் மட்டும் போட்டு உங்களை போர் அடிக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன vlogs மூமெண்ட்ஸ் போட்டு உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த vlogல என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நியூ ஃப்ரெண்டோடைய அரைவல், அவங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ண ஈவினிங் மூமெண்ட். ஆக்சுவலி அந்த நியூ ஃப்ரெண்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பக்கத்து வீடு தான். நாங்கள் இங்கே இந்த வீட்டுக்கு வந்து 1.5 years ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு ஹாய் பாய் கூட சொல்லிட்டது கிடையாது. பட் இப்போ தான் ஒரு 1 week நாங்கள் வந்து பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 1 weekல நான் இங்கே இந்த வீட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு ஒரு புது வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் அதுக்குள்ளே ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்கள எங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன் ஒரு டீ டைமுக்காக. ஸோ அந்த மொமெண்ட்டை தான் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கெஸ்ட்டை வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வர்றவங்க பேர் வந்து கயந்திகா. ரொம்ப ஸ்வீட், ரொம்ப க்யூட். அவகிட்ட பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக ரொம்ப மழலையாக பேசிகிட்டு இருப்பாள். இவங்க வந்து இனியா, அவளுடைய எல்டர் சிஸ்டர். இவ்வளோ ரொம்ப சைலண்ட், ரொம்ப க்யூட். அப்து இன்ட்ரோ கொடு. நேம் சொல்லு, சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இனியா, கயந்திகா. கேக்கல. கயந்திகா. ஆஷி, நானா லிதீஷ். பிரதீஷா. சூப்பர். ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம். பூனை மணி. சாரா பாம்பு. மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தா அப்பா உங்களுக்கு பேரை வைக்கலையா? கயந்திகா. எப்படி ஹாய் சொல்லு. நான் மேலோஸ்மி. சொல்லு சொல்லு. ஹாய். நான் என்ன சாப்பிடுறேன்? நேம் சொல்லு. நான் வரேன். சொல்லு. இந்த பாப்பா வந்து பக்கத்தில் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவளும் அப்படியே கூட உள்ளே வந்துட்டா. இவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவா. இவ பேர் வந்து மேகவர்ஷினி. ஸோ என்னுடைய நியூ ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க என்ட்ராகும்போது நான் காஃபி போட்டுட்டு இருந்ததால் அவங்க என்ட்ரான அந்த வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல. ஒரு வழியாக காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கிட்ஸ் எல்லாம் பிஸ்கட் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போது கிட்ஸ் எல்லோரும் இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கேக் வாங்கி வச்சுருந்தேன். கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக 2 பேருமே சேர்ந்து எனக்கு வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக கயந்திகாவும் இனியாவும் சேர்ந்து எனக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரியலாகவே நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பிரிக்கிறதுக்கு ஒரே சண்டை. எல்லா கிட்ஸுமே சேர்ந்து நான் பிரிப்பேன் நீ பிரிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரே கன்ஃபியூஷனாக போச்சு. அதுக்கப்புறம் கயந்திகா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா, நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவகிட்ட கிஃப்ட் கொடுத்தவொடனே மேகவர்ஷினியை வந்து நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவளும் அழ ஆரம்பிச்சிட்டா. மேகவர்ஷினியை வந்து சசி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே என்ன? இது புள்ள. ஒரு வழியாக கயந்திகா வின் பண்ணி அந்த கிஃப்ட்டை வந்து பிரிச்சாச்சு. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. வீடியோ எடுக்கிறியாடா? எடுக்கிறேன். அவங்க பண்ணின 2 கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2மே வந்து என்னுடைய கிச்சன் ரிலேட்டடான ஒரு கிஃப்ட் தான். ஒன்று வந்து ஒரு காஃபி செட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இன்னொன்று வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிற ஒரு மசாலா பாக்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மசாலா பாக்ஸ். ஆக்சுவலி இதை நான் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். மல்டி கலரில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பிரித்து பார்த்தாச்சு. இப்போ வந்து கிட்ஸை வச்சு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கேக் மட்டும் கட் பண்ணாமல் கிட்ஸ் எல்லோரும் இருக்கிறதால இது ஒரு ஃபன் மொமெண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்போ கேக் கட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு சசி வந்து ஹோஸ்ட்டாக மாறிட்டாங்க. சே ஹாய். ஹலோ. ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே போட்டிக்கு ரெடியாக இருக்கீங்களா?
எல்லா கிட்ஸுமே வந்து கேக் கட் பண்ண உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கேக் சேலஞ்ச் வந்து கை யூஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படின்ன உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கயந்திகா மட்டும் எனக்கு தனியாக ஒரு பீஸ் கொடுத்துருங்க, நான் போயிட்டு கையாலே சாப்பிட்டுக்கிறேன், நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். இப்போ வந்து கேக் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு பீஸ் கேக் வச்சுட்டு கையை வந்து பின்னாடி கட்டிக்கிட்டு எல்லாருமே வாயால் இந்த மாதிரி குனிஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வச்சுருந்தோம். இதில் கயந்திகாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக சதீஷை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம், அவனும் சின்ன பையன்தான் அப்படின்னு நம்பி அவனை உட்கார வச்சா அவன் ஒரே வாயில் கேக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டான். வாயில அப்படி தொடச்சிக்கலாம். இனியா லிதீஷ் வந்து செகண்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டான், ஆஷிக் வந்து தேர்டாக சாப்பிட்டு முடிச்சான். இப்போ வந்து பிரதீக்ஷா, இனியா, அஃப்து இவங்க 3 பேர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் ஒரு பிளேட் என்ன பண்ற பாருங்க. பிரதீக்ஷாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஃபைனலாக இனியாவும் அஃப்து மட்டும் வந்து காம்படிஷனில் இருக்காங்க. அஃப்துடைய க்ரீம் வந்து பிளேட்டில் ஸ்டிக் ஆகிடுச்சு, அதனால் அவரால் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சுற்றி அவர் வந்து கேக்கு சாப்பிட்டு க்ளீன் பண்ணிட்டாரு. என்னடா தட்டு கூட எங்கே போகிற மாதிரி இருக்கு? எங்கடா தட்டு கூடயே போகிற? திரும்பி எல்லா டைரக்ஷனையும் க்ளீன் பண்ணிட்டேன். வாவ், சூப்பர். அஃப்தும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஃபைனலாக இனியா வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நாங்களும் எவ்வளவோ சொன்னோம், நீ வந்து ஸ்பூனில் சாப்பிட்டுக்கோ இல்லைன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் கான்ஃபிடென்ட்டை விடாமல் நான் சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல் கேக்கையும் வித்தவுட் ஹேண்ட்ஸ்லேயே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டான். இந்த கேப்பில் எல்லாருக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வின் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கயந்திகா தான். கடகடன்னு ஹேண்ட் யூஸ் பண்ணி கேக் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இனியாவும் கடைசியாக ஒரு வழியாக வித்தவுட் ஹேண்ட்ஸ்லேயே கேக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஒரு வழியாக பயங்கர ஃபன்னோட அந்த கேக் சேலஞ்சும் முடிஞ்சிருச்சு. அந்த ஈவினிங்கே டைம் போனதே தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக குழந்தைங்களோட நல்ல ஃபன்னாக போச்சு. குழந்தைங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் எக்ஸைட்டாகவும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி நம்ம கிடைக்கிற டைமை நம்ம ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த மொமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபன்னாக ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா கிட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக மெமரபுளாக இருக்கும். இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பர் ரெசிபி வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. சரி, ஓகே, முடிச்சிடலாமா? சரி, பாய்.